இன்னைக்கு ஒரு வழியா அம்மா நம்மள தோட்டத்துக்கு போறக்கு சரின்ட்டா. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. தோட்டத்துக்கு போவோம். இன்னைக்கு எப்படியாச்சும் அவியலை பார்த்துடணும். தாத்தா, அட யாரும்மா பேத்தி நீ? தோட்டத்துக்கு புதுசா இருக்கே. பாட்டி, இது எங்க தோட்டம் தான். எங்க தாத்தாக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்தேன். என்ன தெரியலையா பாட்டி? நானு. அடடே, எம்மாடி பேத்தி நீயா? ஆமா பாட்டியோ. நான் இந்த பக்கம் கொஞ்ச நாள் வரலன்னு உடனே என்ன மறந்துட்டிய என்ன? ஐயே, உன்னை யாருமா மறப்பா? கொஞ்சம் பாட்டிக்கு வயசாயிருச்சு பாத்தியா, அதான் கண்ணு வலு தெரியல. அப்படியா பாட்டியா? ஆமாம்மா, உன்னை வேற ரொம்ப வருஷம் சென்று பார்க்குறேன் பாத்தியா, அதான் டக்குன்னு பிடிபடலை. சரி பாட்டியா, இருக்கட்டும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா பாட்டியா? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். ஏன் நீ அங்கேருந்து இவ்வளோ தூரம் இப்படி சாப்பாடை சமந்துக்கிட்டு வாரா? உங்கள் தாத்தா வருவாரே? இல்லை பாட்டியா, வீட்லேயே இருக்க ஒரு மாதிரி போர் அடிச்சுதான், அதான் சரி தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரலாமேன்னு வந்தேன். அப்படியா? ஆமாம், உங்கள் அம்மா எங்க, பாட்டி எங்க, ஒருத்தரையும் காண, நீ மட்டும் வந்திருக்கா? அவிய 2 நேரம் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காவ பாட்டியா? ஐயே, என்னம்மாக்கா சொல்லியா? யாருக்கு என்னாச்சு? ஐயே, நீங்கள் பயப்பட மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பாட்டிக்கு தான் லேசாக தலை சுற்றுதுன்னு சொன்னாவ, அதனால அம்மா கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. இது எப்பவும் நடக்கக்கூடியதுதான். ஐயே, அவளுக்கா கேதி இல்லாமல் இருக்கு? ஆமாம் பாட்டியா, எங்கள் பாட்டிக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் அம்மா கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. நேற்று கொஞ்சம் எண்ணெய் பலகாரத்தை தின்னுபிட்டாவ, அதனால தலை சுற்றுதுன்னு சொல்லிட்டு இருந்தாவளா, அதனால தான் அம்மா கூப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. ஐயா, அப்படியா? நீங்கள் கொஞ்சம் கொடுக்காம இருக்கலாம்லம்மா. வயசான காலத்தில் அப்படி தான் தோணும். அதுக்காக உடம்புக்கு சேராதுன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் ஏன் கொடுக்குறிய? பாட்டியா, அவிய நாங்கள் என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டாவ பாட்டியா. அவியலுக்கு பிடிச்சதான் அவிய செய்வாவ. நாங்கள் ஏதாச்சும் சொன்னோன்னு வைங்க, எங்ககிட்ட சண்டைக்கு வருவாவ. அதனால தான் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டா. சொல்லி பாப்பா, கேட்கலைன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டா. ஐயா, அப்படியா? வயசான காலத்தில் கொஞ்சம் வாய்வலை கட்டி இருக்க வேண்டாமா? இப்போ பாரு, யாரு கஷ்டப்படுதா? உங்கள் பாட்டி தானே கஷ்டப்பட்டு கிடக்காவ. சரி, நீங்கள் அவியலை விடுங்க. எங்கள் தாத்தா எங்கே நிற்காவ? கொஞ்சம் காய்கறியெல்லாம் பறித்து ஏற்றி விட வேண்டியது இருந்துச்சுமா, அதான் அங்கே நின்றுட்டு கிடந்தாவ. நானும் அங்கே தான் இருந்தேன். யாரோ கூப்பிட்ற சத்தம் கேட்குது, யாருன்னு போய் பாருங்கக்கா அப்படின்னாவ. அதனால தான் நான் பார்க்க வந்தேன். சரி, நீ இங்கே நில்லு, நான் போய் உங்கள் தாத்தாவை கூப்பிட்டுட்டு வரேன். சரி பாட்டியா. சரிம்மா, நீ நின்றுக்க, நான் போய் உங்கள் தாத்தாவை கூப்பிட்டுட்டு வரேன். இந்த இடம் பார்க்குறதுக்கே எவ்வளவு அருமையாக இருக்குது. இத்தனை நாளாக இங்கே வராமல் விட்டுட்டேனே. இங்கெல்லாம் நான் சின்ன வயசில் வந்தது, திரும்பி இப்போ தான் வந்திருக்கேன். நான் முத்துமாரி ரகுனி எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுட்டு கிடப்போம். இப்போ இத்தனை வருஷம் சென்று நான் மட்டும் ஒத்தையர் வந்து நிற்கேன். முத்துமாரி தோட்டத்துக்கு வந்திருப்பானா என்னன்னு தெரியலையே. எப்படி போய் பார்க்க? சரி, தாத்தா கிட்ட சாப்பாடை கொடுப்போம். அப்புறம் எப்படியாவது தோட்டத்துக்குள்ளே நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு போய் முத்துமாரியை பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். தாத்தா, இங்கே நிற்க பாருங்க. என்ன மக்களே, நீ வந்திருக்கா? தாத்தா தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொன்னோம்ல. ஆமா தாத்தா, அம்மையும் சொன்னா தாத்தா வந்து சாப்பிட்டுக்கிடுவாவ, இல்லைன்னா ஆள் அனுப்பிடுவாவலாம். சாப்பாடை மட்டும் கட்டி கொடுத்துடுமாக்கா அப்படிதான் சொன்னா. நான் தான் தாத்தா தோட்டத்துக்கு வரக்க ஆசையா இருந்துச்சா, அதான் சாப்பாடை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். உனக்கு தோட்டத்துக்கு வரக்க ஆசையா இருந்திருந்தாதான் நீ தாத்தா கூடயே வந்திருக்கலாமே. இப்படி ஒத்தையிலேயே வர்றது? இதுல என்ன தாத்தா இருக்கு? என்கிட்ட தான் ஸ்கூட்டி இருக்குல்ல, நான் அதில் தான் வந்தேன். சரிம்மா. சரி, உங்க பாட்டி எங்க போயிட்டால ஆஸ்பத்திரிக்கு? போயிட்டாவ. இப்போதான் தாத்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஆட்டோல ஏறி போறாவ. அவிய போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு நான் வந்தேன். அப்படியா? சரிம்மா சரிம்மா. எப்போ வருவோம் ஏதாச்சும் சொன்னாவளா? இல்லையே தாத்தா, அதெல்லாம் எதுவும் சொல்லலையே. ஏன், உங்களால உங்க வீட்டுக்காரமா பிரிஞ்சு இருக்க முடியலையோ? ஏன் மக்களே, நீ வேற. நானே அவகிட்ட பேச்சு வாங்க முடியாம தான் தோட்டத்துக்கு ஓடி வந்துட்டு கிடக்கேன் டெய்லி.
அவளை பார்க்காம இருக்க முடியாதான்னு கேக்குறா. ஆனாலும் நீங்களும் பாட்டியும் சரியான ஆளு தான். எங்களுக்கு முன்னாடி நல்லா அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறிய, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பாசம் மலையில பொழியுது. சிரிக்காதிய தாத்தா, அதானே உண்மை. வா மக்களே, நீ வேற. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்க பாட்டி கிட்ட சண்டை ஓட்டம்னு வச்சுக்க, அவளை சீக்கிரமா சமாதானப்படுத்திட்டா நம்ம உசுருக்கு உத்தரவாதம். இல்லைன்னா இல்லைன்னா நம்மள பேசியே கொண்டுருவா. ஏன் தாத்தா இப்படி சொல்லுறிய? பாட்டி உங்களை எவ்வளோ பாசமா பார்க்குறா தெரியுமா? நீங்களும் இப்படி தான் சொல்லுறிய. எங்கள் அப்பா கிட்ட ஏதாச்சும் கேட்டால் அவரும் அப்படி தான் சொல்லுவார். உங்கள் அம்மா கிட்டலாம் வாங்கி கொடுத்தா வாங்கவே முடியாது, அவகிட்டலாம் பேசவே முடியாதுன்னு சொல்கிறாவ. ஏன் அப்படி? அதெல்லாம் அப்படிதான். உனக்கு சொன்னா புரியாது. நாளைக்கு நீ ஒருத்தனை பாடா படுத்தும் போது அவனும் அப்படிதான் புலம்புவான். அப்பதான் உனக்கு தெரியும். போங்க தாத்தா, நான் ஒன்றும் எங்கள் அம்மா மாதிரியே பாட்டி மாதிரியே இருக்க மாட்டேனே. அவியல மாதிரி இல்லாம இருந்தா சரிதான். சரி, எவ்வளவு நேரம் இப்படி நிக்க போறா? அந்த சாப்பாட்டு பைய குடு. நீ வீட்டுக்கு போற வழிய பாரு. வீட்டுக்கு போகணுமா? அப்புறம் போங்க தாத்தா, வீட்டுக்கு போகிறதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தானே. இங்க இருக்க போறியா? உங்க அம்மைக்கு இதெல்லாம் தெரியுமா? அம்மைக்கு தெரியும் தாத்தா. கொஞ்ச நேரம் நான் தோட்டத்தில் இருந்துட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அம்மையும் சரி நம்ம தோட்டத்தில் தான் இருக்கணும், அக்கம் பக்கத்தில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கா. சரி சரி, சொல்லிட்டு வந்தா சரிதான். இல்லைன்னா உன்ன வீட்டுல ஆளை காணாம தேடிடக்கூடாது பத்தியா, அதான் கேட்டேன். ஒரு நேரம் இங்க சிக்னலும் கிடைக்காது, போன்ல சொல்லலான்னு பார்த்தா, அதனாலதான் கேட்டேன். ஆ சரி தாத்தா, இதை நீங்கள் கொண்டு போய் வைங்க. நான் தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறேன். இதுல சுத்தி பாக்குறதுக்கு என்ன இருக்கு? நீ சின்ன பிள்ளையில இருந்து பார்த்த தோட்டம் தானே. சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்த தோட்டம் தான். ஆனால் நான் தான் இடையில கொஞ்ச நாள் வரலையே, அதனால நான் போய் சுற்றி பார்க்க போகிறேன். சரி, அப்ப இந்த பைய கொடு. பார்த்து பத்திரமா சுத்தி பார்க்கணும். என்ன பாம்போல எதுவும் கிடந்துடாம. பாம்பா? ஆமா, இந்த தென்னை மரத்து பக்கம்லாம் கொஞ்சம் பார்த்து நட. கீழே மட்டை ஓலையெல்லாம் கிடந்துச்சுன்னா அதை எதையும் கிண்டி விட்டுட்டு கிடக்காத. ஓரமா நடந்து போ. என்ன, நான் வேணா உன் கூட ஆளுவல் அனுப்பட்டுமா? அதெல்லாம் வேணாம் தாத்தா, நான் பார்த்துக்கிடுவேன். நான் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன்னே. சரி சரி, போய் சுத்தி பாரு. நாங்க காய்கறிகளை தான் பறிச்சுட்டு கிடக்கோம். சுத்தி பார்த்து முடிச்சிட்டேன்னா நீ அங்க வந்துரு. என்ன? ஆ சரி தாத்தா. அதுக்கு முன்னாடி எதுனாலும்னா எனக்கு ஃபோனை போடுங்க. போனெல்லாம் போடலாம், ஆனா உனக்கு போன் அடிச்சா வரணும்ல. ஏன் தாத்தா, நீங்கள் ஃபோன் அடிச்சா எனக்கு வருமே. இல்ல மக்களே, இங்க சிக்னல் அவ்வளவா கிடைக்காது பாத்துக்க. ஒரு நேரம் தான் வரும். அதனால நீ சீக்கிரமா போயிட்டு சுத்தி பார்க்கணும், சுத்தி பார்த்துட்டு அங்க வந்துரு. என்ன? ஆ சரி தாத்தா. ஆமா, உனக்கு மத்தியான சாப்பாடு? எனக்கும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். மத்தியானம் சாப்பிடும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். சரிம்மா. சரி, அப்ப அந்த கூடையை கொடு. நான் கொண்டு போய் வச்சுட்டு வேலையை பார்க்கட்டும். அங்க ஆளுகள் என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஆள் கொஞ்சம் நின்னாதான் வேலை சுறுசுறுப்பா ஓடும். ஆ சரி தாத்தா. சரி, நீ பத்திரமா போய் சுத்தி பாரு. ம் சின்ன பிள்ளைய போய் அங்க இருந்து சாப்பாடு சமந்துட்டு வர விட்டுருக்காவ. நானே வந்து சாப்பிட்டுருப்பேன் வீட்டுல ஒழுங்கா. தாத்தா போயிட்டாவ. பக்கத்து தோட்டம் தானே முத்துமாரியோட தோட்டம். இனி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஆனால் முத்துமாரி எங்கே நிற்கிறான்னு தெரியலையே. ஒரு ஃபோன் அடித்து கேட்டுட்டு போவோமா? இல்லை இல்லை வேண்டாம். ஃபோன் அடித்தா சர்ப்ரைஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும். நேற்று வேற நம்ம கோயிலேருந்து அழுதுகிட்டே போயிருக்கோம். அதனால் ஆள் கொஞ்சம் நம்மளை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவனுக்கு தெரியாமல் போய் சர்ப்ரைஸ் பண்ணிட வேண்டியதுதான். இங்கே தான் இருக்கியா? மெல்லமாக போகணும். யாரது? இங்க பாருங்க, யாரா இருந்துன்னு கையெடுத்துங்க சொல்லிட்டேன். யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல. அனு, நீயா?